அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல கன்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ என்ன கொடுத்துருக்கோம்? The probability density function of a continuous random variable capital X is given by f of x equal to 2x. f of x is defined in terms of 2x ன்னு கொடுத்துருக்கோம். லிமிட் என்ன கொடுத்துருக்கோம்? a less than x, 0 less than x less than b ன்னு கொடுத்துருக்கோம். 0 less than x less than b ன்னு கொடுத்துருக்கோம். For what values of b, f of x is a valid PDF. எந்த bக்கு எந்த வேல்யூ போடும்போது f of xன்றது valid PDF ஆகும். அது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் cumulative distribution function என்னன்னு கேட்டிருக்கோம். சரிங்களா? எப்போ valid PDFன்னு சொல்லுவோம்? ஸோ ஒரு ஃபங்க்ஷன் f of x valid PDF இருக்கணும் அப்படின்னா கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, integration any interval minus infinity to plus infinity f of x dx equals to 1. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, total probability 1 இருக்கணும். total probability equals to 1. இது எதை பேஸ் பண்ணி வருதுன்னா, probability density ஃபங்க்ஷனோட டெஃபினிஷனுக்கு கீழே வருது. சரிங்களா? ஓகே, இங்க என்ன கொடுத்துருக்கோம் ஃபங்க்ஷன்? மினிமம் லிமிட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 0. மினிமம் லிமிட் 0, மேக்ஸிமம் லிமிட் bன்ற நம்பர் கொடுத்துருக்கும். f of x ஓட வேல்யூ 2x dx ஈக்குவல்ஸ் டு இதை இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போ 2 கான்ஸ்டன்ட் x dx இன்டகிரேட் பண்ணால் x ஸ்கொயர் பை 2 லிமிட் 0 டு b. ஸோ இந்த 2வும் கட் ஆயிரும். அப்பர் அப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? எக்ஸுக்கு பதிலாக b ஸ்கொயர். லோவர் அப்ளை பண்ணால் 0. கடைசி என்ன இருக்கும்? b ஸ்கொயர். சரிங்களா? இது எல்ஹெச்எஸ். யார் கூட ஈக்குவேட் பண்ணணும்? 1ன்ற நம்பர் கூட ஈக்குவேட் பண்ணணும். 1ன்ற நம்பர் கூட ஈக்குவேட் பண்ணணும். அப்போ b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னா கட்டாயம் bக்கான வேல்யூ 1 தான் வர முடியும். ஏன் சார் -1 வராதான்னு கேட்டீங்கன்னா வராது. ஏன்னா இது ப்ராபபிலிட்டி பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால நெகட்டிவ் வேல்யூஸை நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் எடுத்துக்கணும். அப்போ 0 டு 1ன்ற இந்த இன்டர்வலுக்கு தான் f of xன்றது வேலிட் பிடிஎஃபாக இருக்கும். அதாவது bக்கான வேல்யூ 1 இருந்தால் மட்டும்தான் இது வேலிட் பிடிஎஃபாக இருக்கும். சப்போஸ் 2 3 இருந்துச்சுன்னா இது வேலிட் பிடிஎஃப்னு சொல்ல முடியாது. சரிங்களா? தென் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் பண்ண சொல்கிறோம். அதே சமயத்தில் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை ஃபைண்ட் பண்ண சொல்கிறோம். அப்போ அந்த குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா, கேபிட்டல் f of x ஈக்குவல்ஸ் டு p of x less than or equal to small x, that is equal to integration minimum interval minus infinity maximum x f of x dx. சரிங்களா? அப்போ இங்க மினிமம் இன்டர்வல் என்னது? 0. இந்த சம் பொறுத்தளவுக்கு மினிமம் இன்டர்வல் 0, மேக்ஸிமம் இன்டர்வல் யூஸ்வலா bன்னு போடணும். ஆனால் இங்க x. f of x கான வேல்யூ என்னதுங்க? 2x dx. சரிங்களா? அப்போ இதை இன்டர்வல் பண்ண என்ன ஆகும்? 2 கான்ஸ்டன்ட் x இன்டர்வல் பண்ணா x ஸ்கொயர் பை 2 லிமிட் 0 டு x. சரிங்களா? அப்போ அப்பர் லிமிட் xக்கு இந்த 2 என்ன பண்ணலாம்? கட் பண்ணிக்கலாம். இந்த 2 கட் பண்ணிக்கலாம். அப்பர் லிமிட் xக்கு xே போட்டால் என்ன கிடைக்கும்? x ஸ்கொயர். லோவர் லிமிட் போட்டால் 0. அப்போ ஃபைனலாக என்ன இருக்கு நமக்கு? f of xன்றது x ஸ்கொயர். f of xன்றது x ஸ்கொயர். இதுதான் தேவையான குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.